மெச்சூரிட்டி பற்றி நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் கோபிநாத் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது உண்மையிலேயே சிறந்த மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன மாதிரி தானே உனக்கும் இது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனுடைய சக மனிதனோட வலியை புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த மெச்சூரிட்டி அப்படின்னாரு. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஒரு 2 days பேக் வந்து பைக்கில் போயிட்டே இருந்தேன். திடீர்னு வண்டி வந்து ஃபியூஸ் போய் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெக்கானிக் ஷாப்புக்கு வண்டி தள்ளிட்டு போனோம். 1 கிலோமீட்டர் தள்ளிட்டு போனால் அங்கே போனால் கடை வந்து ஷட்டர் போட்டிருக்குங்க. என்ன பண்ணுறேனே தெரில. உடனே கால் பண்ண அதுலேருந்து நம்பருக்கு, ஆனால் இந்த மாதிரி இங்கே வண்டி இதாக வந்திருக்கேன் நான். சார் நான் வரது ஒரு 10 நிமிஷம் ஆகும், நீங்கள் நிற்கிற இடம் வெயிலாக இருக்கும், என்ன பண்ணுறீங்க, ஷட்டர் சும்மா தான் மூடிட்டு வந்திருக்கேன், திறந்துட்டு 3வது சுவிட்சு ஃபேன் சுவிட்சு ஃபேன் போட்டுட்டு சேர் எடுத்து உள்ளே போட்டு உட்காருங்க நான் வந்துடுறேன்னார். எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. என்னை பார்க்கவே இல்லை, ஆனால் நான் வெயிலில் வந்திருப்பேன், வேர்க்கும் மூச்சு வாங்குங்கிறத தெரிஞ்சுட்டு ஃபேன் போட்டு உள்ளே உட்காருப்பான்னார். அந்த மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. பழனி அண்ணன் அவர் பேர். இந்த மாதிரி நிறைய பெரிய மனிதர்கள் நம்மளை சுற்றியே இருக்காங்க. அதனால் நம்மளும்